நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம தேங்காயோட கருப்பு, பச்சை, மட்டை எல்லாத்தோட விலை நிலவரங்களையும் பார்த்துருவோம். வீடியோவை விவசாயிகளோட நலனுக்காகவும் விவசாயத்தில் லாபம் பெறணுங்கிறதுக்காகவும் தான் நாங்கள் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்கோம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபர்கள் நம்ம கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் குடும்பத்தில் இணைய போகிறீங்க. இணைஞ்சவங்க எல்லாருக்கும் நன்றி, இணைய போகிறவங்களுக்கும் நன்றி. இப்போ வீடியோவுக்கு போகலாம் வாங்க. இது கிட்டத்தட்ட 1ஆந்தேதி ஒரு 40,000 காய் உரித்தோம். நம்ம காய் இது, எங்கள் தோட்டத்து காய் இது. அப்போ விலை கொஞ்சம் ஏறுமுகமாக தான் இருந்துச்சு. நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், விலை சற்று மாறுதல்னு சொல்லி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது அதுலேருந்தே விலை கொஞ்சம் ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதில் இடையில கொஞ்சம் பிரேக் பண்ணாங்க. 500 ரூபா இறங்குது, 1000 ரூபா இறங்குதுங்கிற மாதிரி சொல்லி விலையை குறைக்கிறதுக்கு ஏதோ முயற்சி நடந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் அது நிற்கலை. ஏன்னா தேங்காயோட வரத்து வர குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் உண்மை. வெயில் ஓவராக அடிக்குது. இன்னும் போக போக தேங்காயோட உற்பத்தி கண்டிப்பாக குறையும். அதனால் விலை கண்டிப்பாக ஏறுறதுக்கான அறிகுறிகள் தான் தெரியுது. ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் தேங்காயை அவசரப்பட்டு நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. தேங்காயை நல்லா விசாரிச்சுக்கிட்டு பொறுமையாக நல்ல விலைக்கு கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் செலவினங்கள் அதிகமாகிடுச்சு. ஆள் பற்றாக்குறை எல்லாத்துக்கும், எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே ஆள் பற்றாக்குறையாக இருக்குது. எல்லாமே இன்றைக்கி யார் தலையில் முடியுதுன்னா விவசாயிகளோட தலையில் தான் இன்றைக்கி எல்லாமே முடியுது. இந்த உலகத்திலேயே விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரே ஆள் யாருன்னா விவசாயிகள் தான். மற்ற எல்லா பொருளுக்கும் எல்லோரும் விலை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எந்த பொருளாக இருந்தாலும் அவங்க சொல்கிற விலைக்கு தான் நம்ம வாங்க முடியும். ஆனால் விவசாயிகள் விற்கிற பொருளுக்கு மட்டும் மற்றவங்க விலை சொல்லி தான் வாங்குகிற நிலைமையில் தான் எத்தனையோ ஆயிரம் வருஷம் போயிட்டு இன்னமும் அது மாறாமல் அப்படியே தான் போயிட்டுருக்கு. எல்லா பொருளுக்கும் விலை நிர்ணயம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ஒரு சில பொருளுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம நெல், கோதுமை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அனைத்து பொருளுக்கும் அரசாங்கத்துலேருந்து விலை நிர்ணயம் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் தான் இந்த இடைத்தரகர்களோட இது குறையும். ஓரளவு விவசாயிகள் லாபம் பெறலாம். இது கண்டிப்பாக அரசாங்கம் நிறைவேற்றணும். எப்போ தான் நிறைவேற்ற போகிறாங்கன்னு தெரியல. இப்போது இந்த தேங்காய் நாங்கள் இந்த 1ஆந்தேதி வாழை உரித்தோம். இது பிஸ்கட் கலரில் தான் தேங்காய் வெட்டி ஒரு வாரம் கழித்து தான் உரித்தோம். பிஸ்கட்டு தான் மூலக்காய் 39,000 உரித்தோம் ஒரு டன்னு. அப்போ ஒரு தேங்காய் 17 ரூபா, 18 ரூபா, 17, அது அதிகபட்சம் 17, 17.50 இந்த ரேஞ்சில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைய நிலைமைக்கெல்லாம் 18 ரூபா அதிகபட்சம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் விற்றது ஒரு டன், ஒரு கிலோ 39 ரூபா. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. 39,000 கொடுத்தோம் மூலக்காய். இப்போது ஏன்னா இன்றைக்கி ரேட்டு இன்றைக்கி நான் இப்போ பேசிகிட்டு இருக்க டைம் 5ஆந்தேதி. இன்றைய ரேட்டு டன்னு ஒரு 40,000 போய்ட்டுருக்கு. அதாவது பச்சை குடுமி 39,000 போயிட்டுருக்கு. மூலக்காய் 40 போயிட்டுருக்கு. 40,000 ஒரு கிலோ ஒரு டன்னு. இதில் இந்த கருப்பு இருக்குது பாருங்கள், கருப்பு கசங்கள், அதாவது கசங்கள் 43,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸ்டாக்கு அதுக்கு போன வெட்டு, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக 15 ரூபா, 14 ரூபா இந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் தேங்காய் வச்சுருக்கிறதா சொல்லி நம்ம லோக்கல்லையே கேட்டாங்க. அவங்கெல்லாம் இப்போ கொடுக்கலாம் தாராளமாக. அதாவது 2 மாதத்துக்கு மேலே நம்ம ரொம்ப தேங்காயை போட்டு வச்சுருந்தோம்னாலும் நமக்கு வேஸ்டேஜ், சேதம் நிறையா ஆகிடும், கழிவு நிறையா ஆகும். அதனால் இப்போதைக்கு 43,000, 44,000 வரைக்கும் போயிட்டுருக்கு கருப்பு. அது கை பார்த்து நல்ல தேங்காய் தான் எடுப்பாங்க. அதில் நீங்கள் கொடுத்துடலாம். இப்போதைக்கு நிலவரம் நீங்கள் பச்சை முழு தேங்காய் மட்டை பீஸ் கணக்கில் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க 20 ரூபா வரைக்கும் விற்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 19 ரூபா, 18லேருந்து 19, 20, அதாவது 18 ரூபாங்கிறது ஓரளவு மீடியம், 19, 20 இந்த ரேஞ்சில் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா கிராம் ஓரளவு கிராமை பொறுத்து இருக்குது. அதாவது 350 கிராமு, 400 கிராம், 450 கிராம், அரை கிலோங்கிறது எல்லார் தேங்காயும் வரும்னு நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சைஸ் உள்ள இதை நீங்கள் அதுக்கு அந்த ரேட்டுக்கு கொடுக்கலாம். பீஸ் கணக்கில் கொடுக்குறவங்க
பீஸ் கணக்கில் கொடுக்குறவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம லாப காயும் கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ளது மாதிரி கொடுத்துக்கோங்க. இதில் இன்னொன்று மட்டை, இந்த உரிக்கிற பாருங்க மட்டை, இந்த மட்டை தான் இப்போ நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரு மட்டை வந்து 250, 260, 270 வரைக்கும் எடுக்கிறாங்க. பச்சை மட்டை. கருப்பு வந்து 240, 230, 240 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இந்த உரிக்கிறவங்களுக்கு வந்து காசு உரிக்கிற ஆள் வந்து ரொம்பவே டிமாண்டு. எல்லா மாவட்டத்துலேயுமே அப்படி தான் டிமாண்டு. இப்போ கூட நிறைய பேர் மிஷின் வாங்க போகிறது மாதிரி வியாபாரிங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பக்கத்து ஊரில் கூட ஒரு மிஷின் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு 700 காயிலேருந்து 1000 காய் வரைக்கும் உரிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கூட போய் நாங்கள் அது வந்து சக்ஸஸ் ஆனிச்சுன்னா அதை போய் பார்த்துட்டு அது மாதிரி செய்யலாம்னு இருக்கோம். தேங்காய் உரிக்கிறவங்க வந்து 80 காசு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அது ₹1 போயிடுச்சு. அதாவது ஒரு தேங்காய்க்கு ₹1. அப்புறமே அது அவங்க 10 பேர் வந்தாங்கன்னா 10 பேருக்கும் பெட்ரோல் காசு கொடுக்கணும். அப்புறம் அது கங்காணி காசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு செலவு அடிச்சுட்டு போயிடுது. அது வந்து ஓரளவு இந்த மட்டை விற்கிறதுனால கொஞ்சம், அது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த மட்டை ஓரளவு நல்ல விலை விற்கிறதுனால அது கொஞ்சம் ஈக்குவல் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஆகுது. அதே நேரத்தில் உரித்து கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு 100 காய்க்கு வந்து எங்கள் ஏரியாவில் வாங்குகிற லாப காய் வந்து 8 காய் வாங்குகிறாங்க. 1000 காய்னா 80 காய். இந்த 80 காய்ங்கும்போது நம்ம அதை கணக்கு பண்ணிங்க நீங்கள். அது வந்து நம்ம அந்த வெயிட்டில் கொடுக்கும்போது நமக்கு எல்லாமே ஆவரேஜாக கிலோ கணக்கில் வரும்போது இது நமக்கு இதில் வந்துடும். இதில் வந்து நீங்கள் தேங்காய் வாங்குகிற வியாபாரிங்க என்னென்னா, அவங்களுக்கு வந்து அவங்க காய் எடுக்கிறாங்க பாருங்கள். இப்போ நம்மள்ட்ட ஒரு காய் உங்கள் தோப்பில் ஒரு 5000 காய் கிடக்குன்னா அது 2 நடை வந்து ஒரு டிராக்டர்லையோ இல்லையோ எடுக்கிறாங்கன்னா அதுக்கு 2 பேர் வருவாங்க. அவங்க 1000க்கு ₹200, ₹250 இந்த ரேஞ்சில் தான் பேசிக்கிட்டு தான் எடுக்கிறாங்க, கை பார்த்து எடுக்கிறது. அவங்களுக்கு எடுக்கிறது டீசலு, டிராக்டர் வாடகை, இந்த செலவெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க ஒரு விலை வச்சு எடுக்க முடியும். அதுதான் வந்து அவங்களுக்கு உள்ள டிரான்ஸ்போர்ட் செலவு, அவங்க மெனக்கடுறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து. அதே நேரத்தில் ரொம்பவும் மோசமாக சில பேர் எடுக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு ₹18 எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அப்போவும் வந்து ₹15, ₹16 இந்த விலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கிறத வந்து யாருக்குமே தகவல் தெரியாமல், விலை ஏறுற தகவல் ரொம்ப ஸ்லோவாக தெரியுது, யாருக்குமே தெரியறதில்லன்னு வச்சுக்கங்களேன். அதே நேரத்தில் விலை இறங்குனுச்சுன்னா மட்டும் பயங்கரமாக விளம்பரம் பண்ணி விலை இறங்கிட்டுன்னு சொல்லி அதை ஒரு பயங்கர விளம்பரமாக பண்ணிடுறாங்க. டிவியில் ஒரு செய்தி இந்த இது ஆகும்னு ட்ரெண்டிங் ஆகும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அது மட்டும் விளம்பரம் ஆகிடுது. ஆனால் ஏறினா மட்டும் யாருக்கும் தகவல் தெரியவே மாட்டேங்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்து இவ்வளோ செலவு ஆகிட்டு இருக்கிறதுனால அதை பார்த்து விற்கும்போது நம்ம கொஞ்சம் ஓரளவு நிதானமாக பார்த்து விசாரித்து கொஞ்சம் விற்றிங்கன்னா தான் இப்போ உள்ள நிலவரத்துக்கு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். அதேமாதிரி பொம்பளை ஆளுங்க மொத்தத்துக்கு வந்து எந்த ஆளுமே கிடைக்க மாட்டேதுன்னு வச்சுக்கோங்களேன். நடவாள் வந்து இந்திக்காரங்களும் இப்போது வரல. இந்திக்காரங்களை விட்டு நாற்று விட்டுட்டு நிறைய பேர் இந்திக்காரங்க வராமல் இப்போ தவிச்சிக்கிட்டு கிடக்குறாங்க. இந்திக்காரவங்க வச்சு நட்டாங்கன்னா இப்போது நம்ம 10 ஏக்கருக்கு 12 பை நாற்று விட்டோம்னா இந்திக்காரவங்க வந்து நட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பாதிக்கு பாதி விட்டால் போதும், 6 பை விட்டால் போதும். அந்த மாதிரி குறைச்சலாம் நாற்று விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இன்னும் அவங்க வரல. வட மாநிலத்திலேருந்து வரவங்க யாருமே வரல இன்னமும். அவங்களும் வராமல் போனதுனால இங்கே உள்ள லேடிஸ் எல்லாம் 100 நாள் விலையில் தான் அதை பேரை மாற்றி 125 நாளாக மாற்றி ஜெகஜோதியாக போய் எல்லாம் மரத்துக்கு அடியில் தூங்கிட்டு இருக்காங்களோ ஒழிஞ்சு அது சுத்தமாக ஆளே கிடைக்க மாட்டேது. நடவுக்கும் ஆள் கிடைக்கல. இந்த தேங்காய் வெட்டி பொறுக்கிறோம்னு வச்சுங்களேன், அதுக்கு ஆம்பளை ஆளுக்கு கொடுக்குற சம்பளம் எங்களுக்கு கொடுத்தா தான் நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு அதுக்கும் இது பண்ணுறாங்க. மொத்தத்தில் எல்லாத்துக்குமே ஆள் தட்டுப்பாடுங்கிறாங்க. நடவாளாக இருந்தாலும் சரி, தேங்காய் வெட்டுறது, தேங்காய் உரிக்கிறது, எந்த தொழிலுக்குமே விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு ஆள் தட்டுப்பாடு அப்படின்னு சொன்னால் எங்கே தான் போகிறாங்க, இவ்வளோ பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. இதில் அரசாங்கம் தான் இதில் தலையிட்டு நம்ம 100 நாள் வேலை திட்டத்தை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா ஓரளவு இந்த ஆள் தட்டுப்பாடை சமாளித்தோம்னா தான் பாக்கி நாளைக்கும் விவசாயிகள் தப்பிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி போராட்ட குணத்தோடு நாங்கள் போராட்டத்தை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைகளை படிக்க வச்சு விவசாயத்தை விட்டுட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி போனால் அப்புறம் யார் தான் இதை பார்க்க போகிறதுன்னு தெரியல. அரிசி விலை, நெல் இன்றைக்கி வாங்குறது, நம்மள்ட்டேருந்து வாங்குறது வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்குறது அந்த ஃபிக்ஸட் ரேட்டில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. 40 கிலோ நெல் நம்மள்ட்டேருந்து வாங்குறது அவங்க வெறும் ₹1000, 40 கிலோ பை. இதே 25 கிலோ நீங்கள் போய் அரிசி இன்றைக்கி வந்து கர்நாடகா பண்ணி வாங்கினீங்கன்னா ₹1600, ₹1700 வருது. அது இன்னமும் ஏறி இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ₹2000 வச்சுங்களேன். அது மாதிரி நம்மள்ட்டேருந்து போகிற பொருள் திரும்பி நம்மள்ட்டே வந்து எவ்வளோ விலைக்குங்கிறத பாருங்கள். ஓரளவு கூடுமான வரைக்கும் வந்து விவசாயிகள் பழைய முறைப்படி நம்ம அப்பா அம்மா தாத்தா காலம் மாதிரி நம்ம நெல்லெல்லாம் நம்ம
நம்மளே சொந்தமாக அவிச்சு சாப்பிட்றது நல்லது. இயற்கை முறையிலையும் சாகுபடி பண்ணி அதையும் நம்ம செய்யலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. தேங்காய் எண்ணெய் வந்து எந்த கொழுப்பும் கிடையாது. கொழுப்புன்னு சொல்லி ஒரு கெட்ட பேர் பண்ணது தான். தேங்காய் எண்ணெய் நிறைய பேர் பயன்படுத்துங்க. ரேஷன் கடையிலையும் பாமாயில் கொடுக்கறதுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம். அதையும் அரசாங்கத்துக்கு நாங்கள் விவசாயிகள் சங்கம் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் நம்ம தென்னை விவசாயிகள், பொதுவாக விவசாயிகளையே காப்பாற்ற முடியும். அதே நேரத்தில் இளநீ விலையை கேட்டிருந்தாங்க. இளநீ விலையும் வந்து இன்றைக்கி டன்னு கிட்டத்தட்ட 20,000 போயிட்டுருக்கு. ஒரு இளநீ வந்து ரூ. 45 வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்மள்ட்டேருந்து வாங்குறது வந்து ரூ. 30 ரூ. 35 வரைக்கும் வாங்குறாங்க. அதில் வந்து இளநீ பறிக்கும்போது நம்ம முக்கியமாக வந்து இந்த தென்னை மட்டையை வந்து சரியாமல் பார்த்துக்கணும். ஏறி சில பேர் மட்டையை சரிச்சு விட்ருவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்து கொடுங்க. இளநீ கொடுக்குறதும் நல்ல நல்ல விஷயந்தான். கொடுக்குறவங்க குறைந்தபட்சம் ரூ. 35 இதுக்கு கீழே கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்துக்கங்க. வெயிட்டில் கொடுக்க போனீங்கன்னா டன்னு 21,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. கொட்டாங்கச்சி வந்து இன்றைக்கி ஒரு ரூ. 34 போயிட்டுருக்கு. சூப்பரான விலை இன்றைக்கி. ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ ரூ. 34, ஒரு டன்னு ரூ. 34,000 போயிட்டுருக்கு. கொட்டாங்கச்சி ரொம்ப டிமாண்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கேருந்து வாங்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து கொட்டாங்கச்சி வந்து ரூ. 8 ரூ. 9 விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மொத்தமாக ஓரளவு சேர்த்து நீங்கள் சாதாரணமாக ஒவ்வொருத்தவங்க வீட்லேயுமே நீங்கள் சேர்த்து அதை கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் கிலோ சில்லறையாக எடுக்கிறவங்களே கிலோ ரூ. 25 ரூ. 30 வரைக்கும் எடுக்கிறாங்க. மொத்தமாக வாங்குறவங்க 34, 33, 34 இந்த ரேஞ்சில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்து எல்லாத்தையுமே நீங்கள் ஓரளவு விசாரித்து பார்த்து கொடுத்தீங்கன்னா தான் எல்லாத்துக்கும் மிச்சப்படும். வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.